ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ரெங்கமன்னார் திருக்கல்யாண உற்சவம் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. கொடியேற்ற நிகழ்வை ஒட்டி ஆண்டாளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள், தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேளதாளம் முழங்க கோயில் பிரகாரத்திற்குள் கொடிப்பட்டம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க கோயில் பட்டம் கொடியை ஏற்றி கம்பத்திற்கு தீபாராதனை காண்பித்தார். மொத்தம் 12 நாட்கள் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறவுள்ளது. முக்கிய நிகழ்வான ஆண்டாள் திருக்கல்யாணம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருக்கல்யாண மகோத்சவத்துக்கான துஜாரோகண வைபவம் மிக அதி விமர்சையாக, அதி அற்புதமாக வேத பிரபந்த பாராயணங்களோடு மிக அற்புதமாக நடைபெற்றது. இந்த 9 நாள் உற்சவம் 9ஆம் நாள் ஏப்ரல் 9ஆம் தேதி அன்று திருக்கல்யாண வைபவம் ஆண்டாள் ரெங்கமன்னாருக்கு நடைபெற இருக்கிறது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயிலில் வெண்ணெய் தாளி உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. குழந்தை கண்ணனாக சிறப்பு அலங்காரத்துடன் ராஜகோபால சுவாமி வீதி உலா வந்தார். வீதி எங்கும் திரண்டிருந்த பக்தர்கள் ராஜகோபால சுவாமி மீது வெண்ணெயை வீசினார்கள். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீ ராமானுஜரின் 1000வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் பாத யாத்திரை தொடங்கியுள்ளனர். சென்னை பார்த்தசாரதி கோவிலில் இருந்து தொடங்கும் இந்த பாத யாத்திரை காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூரில் நாளை நிறைவடைகிறது. ஸ்ரீபெரும்புதூரில் நடக்கவிருக்கும் ராமானுஜர் 1000வது அவதார விழாவில் சுமார் 20 லட்சம் பேர் பங்கேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. ராமானுஜருடைய 1000வது ஆண்டு மகோத்சவம் சாதாரண மகோத்சவம் அல்ல. 108 பெருமாளும் கைகட்டி இருக்கிறது எங்க ராமானுஜர்கிட்ட தான். ஒரே வழி உடையவர் திருவடி. ராமானுஜருடைய மங்களாசாசன மகோத்சவம் இப்போ 22ஆம் தேதி துவங்கி மே 1ஆம் தேதி வரையில் நடக்கிறது. மிக அற்புதமாக நடக்கிறது. அரசாங்கத்தால் மிக அற்புதமாக அங்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 20 லட்சம் பேர் வருவா. அந்த 20 லட்சம் பேருக்கும் அத்தனை அக்காமடேஷனும் பண்ணிட்டு இருக்காங்க.